ஏன் கார்த்தி, உடம்பு சரியில்லாம படுத்து ஏந்திரிச்சு இப்பதான் நல்லா இருக்க, அதுக்குள்ள கார்ல சுத்தணுமா? கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க கூடாது? இப்படி வந்தனாலதான் உங்களை பார்க்க முடிஞ்சது, கார்லயே அழைச்சிட்டு போக முடிஞ்சது. பரவாயில்ல, சாமர்த்தியமா பதில் சொல்ற. யார்கிட்ட பேசிட்டு இருக்க கார்த்தி? அம்மா வாங்கம்மா. உன் அம்மா கார்ல இருக்கிறத நீ ஏன் என்கிட்ட சொல்லல? பாட்டி, அம்மா தலைவலிக்குதுன்னு பின் சீட்ல படுத்துக்கிட்டு இருந்தாங்க, சொல்லணும்னு தோணல பாட்டி. நீ சொல்லி இருக்கணும். அவ நிழல் பட்ட இடத்துல கூட நான் நிக்க மாட்டேன்னு உனக்கு தெரியாதா? மா, என்னை ஏமா தீண்டத்தகாதவள் மாதிரி நினைக்கிறீங்க? அப்படி நான் என்ன தப்பு பண்ண? கார்த்தி, நான் எதுவும் பேச விரும்பல. நீ வண்டி நிறுத்து, நான் இறங்கிக்கிறேன். நான் செஞ்ச தப்பு என்னன்னு சொல்லாமலேயே இப்படி தண்டனை கொடுக்கறது நியாயமே இல்ல. தண்டனை கொடுக்கறதுக்கு நான் யாரு? அவங்கவங்க பாவத்தை அவங்கவங்க தான் அனுபவிக்கணும். அப்படி நான் என்னதான் பாவம் பண்ண சொல்லுங்கம்மா. நான் என்ன தப்பு செஞ்சேன் சொல்லுங்க. கார்த்தி, காரை நிறுத்து. இப்ப நிறுத்த போறியா இல்லையா? நிறுத்துடா. நிறுத்துறேன் பாட்டி. என்னாச்சுமா? ஏமா டல்லா இருக்க? ஒன்னும் இல்ல. எதையும் என்கிட்ட இருந்து மறைக்கிற, என்னன்னு சொல்லுமா ப்ளீஸ். ஒன்னும் இல்ல. என்னக்கா அம்மாவை என்ன கேட்டுட்டு இருக்க? அம்மா ரொம்ப டல்லா இருக்காங்க, கேட்டா என்னன்னு சொல்லவே மாட்டேங்கிறாங்க மஞ்சு. என்னாச்சுமா? உடம்பு ஏதாவது சரியில்லையா? டாடிக்கு வேணா ஃபோன் பண்ணட்டுமா? அதெல்லாம் எதுவும் தேவையில்லை, நீங்க 2 பேரும் உங்க வேலையை பாருங்க. அம்மாமா உட்காருங்க, இன்னைக்கு நாங்க சமைக்கிறோம், நீங்க ரெஸ்ட் எடுங்க. நீங்களா? உங்களுக்கு சமைக்க என்னடி தெரியும்? எங்களுக்கு எல்லாம் தெரியுமா, நாங்க சமைச்சு தரோம், நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. வா. டேய் நில்லுடா. எங்க போற? ஃப்ரெண்ட்ஸை பார்க்கத்தான். எதுக்கு? அவங்களோட சேர்ந்து குடிக்கிறதுக்கா? அக்கா என்ன டின்னர் செய்யலாம்? சப்பாத்தி செய்யலாமா? சப்பாத்தியே செய்யலாம். கேட்டுட்டு இருக்கேன், பதில் சொல்லாம நிக்கிற. சொல்லுடா. ஏன்டா இப்படி குடிச்சு கெட்டு போற? நான் இப்ப குடிக்க போகல, அப்படியே குடிச்சாலும் தப்பு இல்ல. ஏண்டா இப்படி பதில் சொல்ல உனக்கு அசிங்கமா இல்ல? ஏன் எதுக்கு நான் அசிங்கப்படணும்? என்ன இன்னைக்கு குறுக்கு விசாரணை எல்லாம் பலமா இருக்கு? யாராவது என்ன பத்தி போட்டு கொடுத்தாங்களா? ஓ ஆமா, இன்னைக்கு நான் பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். அவங்க தான் என்ன பத்தி உங்ககிட்ட வத்தி வச்சிருப்பாங்க. டேய், என் அக்காக்கு உன்னை பத்தி வத்தி வைக்கிறதா வேலையா? அவ உன்னை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லலடா. இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு போய் திரும்பி வரும்போது பல்லவிய பார்த்தேன். அவங்க உன்னை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அவங்க சொல்றத கேட்கும்போது எனக்கு எவ்வளவு வேதனையா இருந்துச்சுன்னு தெரியுமாடா? என்ன பத்தி குறை சொல்றதுக்கு அவங்களுக்கு எந்த தகுதியும் இல்ல. என்னடா அவங்களுக்கு என்ன தகுதி இல்லாம போயிடுச்சு சொல்லு. நேரம் வரும்போது சொல்றேன். டேய், அம்மா ஏன் மூடோட்டாய உட்காந்துருந்தாங்கன்னு இப்ப தெரிஞ்சு போச்சு. என்ன தெரிஞ்சிச்சு? சந்தோஷ் பத்தி அம்மா கிட்ட பல்லவி ஆண்டி ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அதான் அம்மா அப்செட் ஆயிட்டாங்க. இங்க பாரு நிவேதா, சந்தோஷ் பிரச்சனை தீராத பிரச்சனை. நீ வா, நம்ம சமைக்கலாம். தலை குளிச்சே பிரியா, தலை தோட்டிக்க கூடாதா? ஈரமா இருக்கு பாரு. பல்லவி, என்னாச்சு? கேக்குறல்ல, ஏன் இப்படி டென்ஷனா இருக்க? உன் அருமை பேரன் வரா, அவனை கேளு. என்னடா கார்த்தி இதெல்லாம்? ஒண்ணும் இல்ல பாட்டி, அம்மாக்கு தலைவலி. தலைவலியா? அதுக்கேண்டா இவ்வளவு கோவம்? வேற என்னமோ நடந்திருக்கு, உண்மையை சொல்லு. ஏன்டா மறைக்கிற? சொல்ல வேண்டியது தானே. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை பாட்டி. திரும்பி வர வழியில அம்மா தலைவலிக்குதுன்னு பின் சீட்ல படுத்திருந்தாங்க. நான் காரை ஓட்டிட்டு வந்துட்டு இருந்தேன். வர வழியில கோமதிப்பட்டி வெயில நடந்து போயிட்டு இருந்ததை பார்த்தேன். நான் தான் பாட்டி அவங்கள கார்ல ஏற சொன்னேன். முதல்ல மாட்டம் தான் சொன்னாங்க.
நான் தான் வற்புறுத்தி கூப்பிட்டதுனால கார்ல ஏறினாங்க. பின் சீட்ல அம்மா படுத்துனதை நானும் சொல்லல, அவங்களும் கவனிக்கல. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் தான் அம்மா முடிச்சுக்கிட்டு பாட்டியை பார்த்தாங்க. பாட்டியும் அம்மாவை பார்த்தாங்க. அப்புறம் என்னடாச்சே? என்ன ஆகும், போகமா தான். காரை நிறுத்து, நான் இறங்கி போறேன்னு பாட்டி சொன்னாங்க. ஏமா இவ்வளவு கோவப்படுறீங்க, நான் என்னதான் தப்பு பண்ணேன்னு அம்மா கேட்டாங்க. பாட்டி எதுவுமே சொல்லாம இறங்கி போயிட்டாங்க. என் நிழல் பட்ட இடத்த கூட அவங்க மிதிக்க மாட்டாங்களாம். அப்படி என்னமா அவங்களுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன்? அவங்க சாப்பிடுற சாப்பாட்டுல நான் மண்ணள்ளி போட்டேனா? ஏதாவது காரணம் இருந்து அதுக்கு கோவப்பட்ட நியாயம். காரணமே இல்லாம ஒருத்தரை வெறுக்கிறாங்கன்னா அதுக்கு என்னமா அர்த்தம்? அம்மா நீ சும்மா இருடா. என்ன கண்டாலே அவங்களுக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல. அப்ப நான் இருக்கும்போது எதுக்காக அவங்கள வண்டியில ஏத்துன? எங்க 2 பேருக்கு சண்டை மூட்டிட்டு வேடிக்கை பார்க்கறதுக்கா? இல்லம்மா, நீங்க 2 பேரும் ஏதாவது ஒரு வகையில ஒண்ணு சேரலாங்கிற ஒரு நப்பாசதாமா. பல்லவி, அதுதான் அவன் சொல்லிட்டான்ல, அதையே திரும்ப திரும்ப ஏன் கேட்டுட்டு இருக்க? அவன் பண்ணது தப்புதான், அதான் மன்னிப்பு கேட்டுட்டான்ல. போ, சொல்றேன்ல, போய் ரெஸ்ட் எடு போ. என்ன பாட்டி, அம்மா இப்படி சொல்லிட்டு போறாங்க? விடுடா, நமக்கெல்லாம் தெரிஞ்ச உண்மை அவளுக்குன்னு தெரியாது இல்ல. தெரிஞ்ச இப்படி கோவப்பட மாட்டா கார்த்தி. எப்போ உண்மை தெரிஞ்சு எப்ப நமக்கு நிம்மதி கிடைக்கும் தெரியல. ஒண்ணுமே புரியல பாட்டி. எல்லா காயங்களுக்கும் ஒரே மருந்து, காலம் ஒண்ணுதாண்டா. அது வர வரைக்கும் நாமெல்லாம் கொஞ்சம் பொறுமையா தாண்டா இருக்கணும். கார்த்திக், உங்க பாட்டிக்கு உங்க அம்மாவை பிடிக்காம இருக்கலாம், ஆனா உன்னை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. உங்ககிட்ட பாசத்தோடும் பிரியத்தோடும் நடந்துக்கிறாங்க. அதை கெடுத்துக்கிற மாதிரி நீ நடந்துக்காதப்பா. பெரியவங்களால பிரிஞ்ச குடும்பம் உன்ன மாதிரி சின்னவங்களால தான்ப்பா ஒண்ணு சேரணும். சரி பாட்டி, நான் போய் உங்களை பார்த்து சமாதானப்படுத்திட்டு வரேன். ம். அண்ணா, எனக்கும் பாட்டியை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. நானும் வரட்டுமா? நீ எதுக்கு பிரியா, இப்ப வேண்டாம். பரவாயில்ல கார்த்தி, இவளையும் கூட்டிட்டு போ. இவளும் பாட்டியை தெரிஞ்சுக்கிட்டுமே. சரி வா. இத பாருங்க பாட்டி, சொல்லுப்பா. நாங்க கிளம்புறோம். நாங்க போறது அம்மாவுக்கு தெரிய வேண்டாம். சரிடா, நீயும் பாட்டி கிட்ட போய் அம்மா பத்தி எதுவும் பேசாத. ஆ, அவங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது. சரிங்க பாட்டி, சரி, நாங்க கிளம்புறோம். வா பிரியா. ம், போ போ. போயிடுச்சா? ஓங்கி செவுல்ல ஒன்னு விட்டுன்னு வச்சுக்க, உனக்கு தான் காது கேட்காம போ. ஏய் சந்தோஷ், டேய் சந்தோஷ், நில்லடா சந்தோஷ். என்ன நீ கேட்டுட்டே இருக்க, நீ பதில் சொல்ல போயிட்டே இருக்க. நானும் பாத்துக்கிட்டே இருக்க, எப்ப பார்த்தாலும் நாட்டம்மா மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. என் விஷயத்துல தலையிட்ட. அம்மா அம்மா அம்மா, இங்க வாங்கம்மா. சந்தோஷ் கைய பிடிச்சிருக்கறாமா, விடுடா ப்ளீஸ் டா, விடு சந்தோஷ், விடு. சந்தோஷ், அம்மா டேய் விடுடா அவ கைய. ஏன் அவ கைய முறுக்குற? தேவையில்லாம வம்பு பண்ணிட்டு இருக்கா. இல்லம்மா, இவன் போய் சொல்றான். நாம பீரோ ஓபன் பண்ணி பணத்தை எடுத்து பாக்கெட்ல வச்சிட்டு இருந்தான். அத நான் பார்த்து திட்டினேம்மா, அதுக்கு தான் என் கையை பிடிச்சு முறுக்குறான். என்ன வாயிடுச்சு போய் நிக்கிற? அவ சொல்றதெல்லாம் உண்மைதானே? உண்மைதான். அதுக்கு என்ன இப்போ? டேய், எப்ப இருந்து இந்த திருட்டு புத்தி? செலவுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்பட்டது, அதான் எடுத்தேன். அதுக்கு பேரு திருட்டா? என்ன கேட்காம எடுத்திருக்க, அதுக்கு பேரு திருட்டு தான். உனக்கு ஏன்டா அப்படி புத்தி கெட்டு போயிருக்கு? முதல்ல குடிக்க ஆரம்பிச்சு, இப்ப அந்த குடியை திருட்டு வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருக்கு. நீ உருப்படாம போற. நீ மட்டும் இல்லடா, இந்த வீடே உன்னால உருப்படாம போக போகுது. அதான் இப்படி ஆட்டம் போட்டுட்டு இருக்கியே.
ஏண்டா 1000 2000 எடுத்துட்டு போற? மொத்தமா இந்த வீட்டையே சுருட்டி எடுத்துட்டு போயிடு. இதோ இவங்க 2 பேரும் இருக்காங்களே, இவங்களுக்கு எந்த பங்கும் வேண்டாம். அவங்களை கொன்னே போட்டுடு. அந்த வேதனையில நானும் செத்து போறேன். உனக்கு புண்ணியமா போகும்டா. கடவுளே. அனு, எதுக்கு தேவையில்லாம பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்க? நடக்காததை எதையும் சொல்லலங்க. இவன் கூடிய சீக்கிரத்துல இந்த வீட்ல எல்லாத்தையும் நடத்தி வச்சிடுவான். டேய், டேய் சந்தோஷ், சந்தோஷ் நில்டா. ஏன்டா இப்படிலாம் நடந்துக்கிற? நீங்க பாரு, உங்க அப்பா மட்டும் இல்லாம இந்த வீட்டுல இருக்கிற அத்தனை பேரையும் இப்படி அவஸ்தைப்படுத்துறியே. ஆகுண்டா, அவங்கலாம் கொஞ்சமாவது நல்லவனா நடந்துக்கிட்டா தேவலை. டேய், உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் என்கிட்ட சொல்லுடா. நான் தான் ஒருத்தர் இருக்கேன்ல. என்ன பணம் வேணுமா சொல்லு, எவ்வளவு பணம் வேணும் நான் தரேன். எதுக்கு வீட்டுல கை வைக்கிற? எவன் ஒருத்தன் வீட்லயே திருட ஆரம்பிக்கிறானோ அதுதான் எல்லா அயோக்கியத்தனத்துக்கும் ஆரம்பம். சொல்றத புரிஞ்சுக்கோடா ப்ளீஸ். பாட்டி, பாட்டி. வா கார்த்தி, வா உட்காரு. ஆமா, நீ மட்டும் தானே வந்திருக்க? நான் மட்டும் இல்ல பாட்டி, இன்னொருத்தரி கூட்ட வந்திருக்கேன். யாரு? ஓ அம்மாவா? அவளா இருந்தா உள்ள வரக்கூடாது. அவளை பார்க்கவோ பேசவோ எனக்கு இஷ்டம் இல்ல. பாட்டி, அம்மா மேல ஏன் உங்களுக்கு இவ்வளவு கோவம்? அப்படி உங்க என்னதான் தப்பு பண்ணாங்க? எனக்கு என்னமோ அவளை பார்த்தா பிடிக்கல, அதோட விடு. பிடிக்கலன்னு சொன்னா போதுமா? காரணத்தை சொல்லுங்க பாட்டி. எனக்கு காரணத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. சொல்லணுங்கிற அவசியம் உங்களுக்கு இல்லாம இருக்கலாம், ஆனா தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் எனக்கு இருக்கு பாட்டி. இத பார் கார்த்தி, நீ என்னோட பேரன். ஸ்ரீநிதியை கல்யாணம் பண்ணிக்க போறேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் உங்ககிட்ட அன்பா பேசி பழகிக்கிட்டு இருக்கேன். அதை கெடுத்துக்காம இருக்கணும்னா உன் அம்மா பேச்சை என்கிட்ட எடுக்காத. சரி பாட்டி, உங்களுக்கு பிடிக்கலனா நான் அம்மா பேச்சு எடுக்கவே மாட்டேன், போதுமா? இப்பதான்டா நீ என் பேரன். ஆமா, யாரையோ கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொன்னியே, யார் அது? உன் அம்மாவா இருந்தா அப்படியே திருப்பி அனுப்பிடு. நான் அம்மாவை கூட்டு வரல பாட்டி, இருங்க கூப்பிடுறேன். பிரியா, பிரியா. உள்ளவா. கார்த்தி, இது பிரியா பாட்டி, என் தங்கச்சி, காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கா. கார்த்தி, இவளுக்கு தெரியும் பாட்டி, எல்லாம் தெரியும். பிரியா, பாட்டியோட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. ஏன் தெரியுமா, நீ நல்லா படிச்சு முன்னுக்கு வந்து தீர்காயுசோட நல்லா இருக்கணும். ஐயோ, வர்ற அவசரத்துல உங்களுக்கு எதுவுமே வாங்கிட்டு வரல. சாரி பாட்டி. பரவாயில்லம்மா, நீ என்ன பார்க்க வந்தியே, அதுவே எனக்கு சந்தோஷம்தான். கடவுளே, இப்படி நல்ல பேரம் பேத்திய கொடுத்துட்டு என் நிம்மதியை பறிச்சிட்டியே. பாட்டி, ஆ, உங்ககிட்ட நான் ஒன்று கேட்பேன், கோச்சுக்க மாட்டீங்களே? கேளும்மா. எங்க அம்மாவை அவங்க யாருன்னு தெரியாம இருந்தப்போ உங்களுக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொன்னாங்க. ஆனா இப்போ அவங்க யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பிடிக்காம போயிடுச்சே, அது ஏன் பாட்டி? கவலைப்படாத பிரியா, பாட்டி கண்டிப்பா என்னைக்காச்சும் ஒரு நாள் அம்மாவை தான் மருமகளை ஏத்துப்பாங்க. அப்படியா பாட்டி? அந்த நாள் வரும்போது நான் உயிரோட இருக்கனான்னு பாப்போம்.